திரு பரந்தாமன் உங்கள்கிட்டே தொடங்குறேன். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொள்வதாக இருக்குது. ஒரு வார்த்தை ஜாலம் இருக்குதே தவிர இதில் என்ன செஞ்சுருக்கீங்கன்ற கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைக்கிறார். இல்லை, வார்த்தை ஜாலம் தான் இருக்குது. இந்த ஆட்சியினுடைய 5 ஆண்டு காலில் செஞ்சதை சொல்கிற ஒரு வார்த்தை ஜாலத்தோடு சொல்லியிருக்காங்கன்றது எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னதே இந்த அரசு செய்த நல்ல செயல்களை திட்டங்களை அவர் அங்கீகரிக்கிறார் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு கிளியர் பிக்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் தாக்கல் செய்கிற நிதிநிலை அறிக்கையில் திட்டங்கள் அறிவிப்பாங்க, வரவு செலவில் செய்வாங்க, பற்றாக்குறை ஏற்பதிருப்பாங்க, எவ்வளோ விழுக்காடு நாங்கள் குறைச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு ஒன்றிய பாஜக அரசு எந்தெந்த இடங்களிலெல்லாம் மாநில அரசை தமிழ்நாட்டு மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது என்பதை படம் போட்டு என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? நிதித்துறை அமைச்சர் சொல்றாரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இருக்குது மத்திய அரசுன்றாரு. அதான் முதலமைச்சர் சொல்றாரு ஓரவஞ்சனைகள்லாம் மீறி நாங்கள் வளர்ச்சி. என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை, என்ன ஓரவஞ்சனை? அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடுக்குள்ளே போரிடுறது சர்ஜிக்கல் வார் எடுப்பாங்க, பயாலஜிக்கல் வார் எடுப்பாங்க, இல்லை ஆயுதம் தாங்கிய போர் செய்வாங்க. ஆனால் ஒரு ஒன்றிய அரசு மாநிலத்தின் மீது ஒரு பொருளாதார போரை தான் நடத்தியிருக்கு. இது ஒரு பொருளாதார போர் தான். என்னென்னா இன்றைக்கி நிதிநிலை அறிக்கையில் எந்தெந்த கேட்டகரியில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை ஒன்றிய அரசு தடுத்திருக்குன்றது. சார், நாட்டில் விலைவாசி ஏறும் சார். விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்றாற் போல் வருமானத்தை கூட்டுவாங்க அரசாங்கம். சரி, வேலைகள் வேலை வாய்ப்புகளில் எங்களுக்கு இத்தனை வருஷமாக சம்பளம் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு கூட்டி கொடுங்கன்னு வாங்க. பே கமிஷனில் ரிவைஸ் பண்ணி சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஒரு விந்தையிலும் விந்தை ஒன்றிய பாஜக அரசு வந்த பிறகு இந்த வரி பகிர்வு, நீங்கள் சொன்னீங்களே இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் எப்படி விமர்சனம் கொள்கிறீங்க நீங்கன்னு சொன்னீங்களா, வரி பகிர்வில் ஆண்டாண்டுக்கு எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஏத்தனுமே தவிர கூட்டி கொடுக்கணுமே தவிர இந்த ஆண்டுல 62,531 குறைக்கிறாங்க. இந்த ஆண்டுல 62,531 கோடி மத்திய வரிகளோட பங்குன்னு நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க இன்னைக்கு இதுல. ஆமா, இது சதவீதத்தில் 2.05% தான் நமக்கு வருது. நீங்க 4%இருந்து 2% குறைக்கிறீங்க சார். சதவீதம் 4லிருந்து 4.5 ஏற்றணும், இல்லை 5% வரணும். வரி பகிர்வை நீங்கள் ஏற்றுறதை விட்டுட்டு குறைக்கும் போதே இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தான் நம்ம முதல் பார்வையாக நம்ம பார்க்கணும். ரெண்டாவது சார், ஒன்றிய அரசு திட்டமிட்டு அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்ட திட்டங்கள், உதாரணத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம். சரி, அதுக்கு முன்னாடி 60-40 இருந்ததை இவங்க 50-50 ஆக்கினாங்க. ஒன்றிய அரசு 60%, மத்திய அரசாங்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் குறையுதுங்கிறீங்க. மாநில அரசு 40% இருந்த இதே மெட்ரோ ரயில் திட்டத்தை 50-50 கொண்டு வந்தாங்க. ரைட், 50-50. ஆனா அவங்க அக்செப்ட் பண்ண அந்த 50% கான்ட்ரிபியூஷனோட கொடுக்காம ஒட்டுமொத்த 100% மாநில அரசு ஏத்து செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சுமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதே மாதிரி உங்களுக்கு கல்வி திட்டங்களாக இருக்கட்டும், அல்லது மாநில பேரிடர் நிவாரண நிதிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றா பட்டியலிட்டார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இதில் மிக கடைசியாக வரக்கூடிய இடங்களில் முக்கியமாக மாண்புமிகு நிதி அமைச்சர் படித்து காட்டியது என்ன, எந்தெந்த தலைகளின் கீழ் எங்கெங்க வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. அப்போ 44,000க்கும் மேற்பட்ட கோடிகள் ஒன்றிய அரசிடம் வந்திருக்க வேண்டியது. அது வந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய கடன்ல 41% கடனை 44% கடனை நாம இன்னைக்கு அடைச்சிருக்க முடியும். ஆக ஒரு மாநில அரசு அதிக கடன் சுமை ஏற்படுவதற்கும் தங்களுடைய வருவாயை மாநில அரசுடைய மத்திய அரசுடைய திட்டங்களுக்கும் சேர்த்து செலவழிப்பதன் மூலமாகவும் இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த சவால்களை எல்லாம் மீறி, தடைகளை மீறி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இன்னைக்கு 11.19% உயர்ந்து இருக்குது. தனி மனித வருமானத்தில் தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் குரோத்ல உயர்ந்து இருக்கிறது. ஏற்றுமதிகளில் நம்ம உயர்ந்திருக்கிறோம், மென்பொருள்ல உயர்ந்திருக்கிறோம். நிலப்பரப்புல வெறும் 4% இருக்கு. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதுக்கான பதில் எடுத்துக்கிறேன். முதல் சுற்றுல நிதி நிலைமையை சரி செய்யணும்னு தான் ரகுராம் ராஜன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு பிறகுதான் கடன் அதிகரிச்சிருக்குங்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர். சரி, கடன் அதிகரிச்சது இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதிமுக அரசாங்கத்திலையும் கடன் வாங்குறாங்க. கலைஞர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பிலிருந்து போகும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து போகும்போது
அன்னைக்கு இருந்த கடனை தாண்டி இவங்க 500% கடனை ஏத்தி இருக்கிறாங்களே, இவங்களால என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்திருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த 10 ஆண்டுகள்ல? என்ன சமூகம் சார்ந்த திட்டங்களை இவங்க வந்து கொடுத்திருக்காங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து புதுமை பெண் சார் கலைஞர் கனவு இல்லம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில 2030ஆம் ஆண்டுக்குள் நாங்க வந்து 8 லட்சம் வீடுகளை கட்டி முடிக்கணும்ன்றத கான்கிரீட் வீடுகளை கட்டி முடிக்கணும்னு இலக்க நோக்கி போறோம். 1 லட்சம் வீடுகளுக்கு மேல கட்டி இருக்கிறோம். இப்ப அடுத்த 1 லட்சம் வீடுகளுக்கு நாங்க வந்து திட்டம் நாங்க வந்து ஃபண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்கிறோம். நான் கேட்கிறேன் 10 ஆண்டுகள்ல இந்த அதிமுக அரசாங்கம் எவ்வளவு வீடுகளை கட்டியிருக்காங்க சார்? இந்த பட்ஜெட்டுடைய தொடக்கமே மிகப்பெரிய சிக்னிபிகன்ட் என்னன்னா, ரொம்ப அழகா அண்ணன் தங்கம் தென்னரசு மாநில அமைச்சர் பேசுனது என்னன்னா, வறுமையை ஒழித்திடும் கடைசி கட்ட போர்ன்றார். தமிழ்நாட்டுடைய வறுமைங்கிறது வந்து கோடுன்றது வந்து வறுமையினுடைய சதவீதம் என்பது வந்து கடன் அதிகமா இருக்குது. ஆனா எதுக்கு செலவு பண்ணிருக்கோம்னு பார்க்கணும்ங்கறீங்க. உட்கட்டமைப்பு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம நிக்கிறோம் இன்னைக்கு. ரைட், முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். திரு ஜெயசீலன், இதை வந்து இவ்வளவு விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கிறோம், மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்காம வெறுமனே இதை வந்து ஒரு வார்த்தை ஜாலம்னு கடந்து போக முடியுமான்னு கேள்வி வைக்கிறாரு. இப்போ எங்களுடைய மாண்புமிகு எதுக்காக இதை வந்து மாயாஜால பட்ஜெட்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கல்வி ஒட்டுமொத்தமாக கல்விக்காக பார்த்தீங்கன்னா 57,039 கோடி ரூபாய் வந்து இந்த பட்ஜெட்டில் இடைக்கால பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 8,000 கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ கல்விக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண கிடையாது. ஆனால் உயர்கல்வியில் ஓங்கி வளர்ந்துருக்கிற தமிழ்நாடு பற்றி சொல்கிறாங்க தவிர, ஒரு எடுத்துக்காட்டாக என்னுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கலைக்கல்லூரியை நான் சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்து பணியாற்றணும், பேராசிரியர் வந்து 100 பேர் இருக்கணும். அங்கே 60 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 60 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் நிரந்தர பேராசிரியர், மீதி அத்தனை பேருமே கெஸ்ட் லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி அலுவலக பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் அதாவது தற்காலிக பணியாளர்கள். அவங்களுக்கு 7 மாதமாக சம்பளம் கொடுக்காத ஒரு சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னாங்க, அதாவது மெட்ரோ ரயில் சம்பந்தமாக சொன்னாங்க. மெட்ரோ ரயில் கோவைக்கும் சரி மதுரைக்கும் சரி நீங்கள் வந்து திருந்திய திட்ட மதிப்பீடுகள் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இதுவரை கொடுத்துருக்காங்களா? மத்திய அரசாங்கத்திலிருந்து என்ன மாதிரி திட்டங்களை இவங்க வாங்கியிருக்கிறாங்க? இல்லை, அவர் மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிச்சே அப்படிங்கிறாரு. அதை அதிமுக எப்படி பார்க்குது? இல்லை, 60-40ங்கிறத இப்போ 50-50ன்னு மாற்றிட்டாங்க. அப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. இல்லை, 50 கொடுக்கல. இல்லை, எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொல்லி இவங்களுடைய லைபிலிட்டிலேருந்து தப்பிச்சுக்கிறத வந்து இந்த தமிழ்நாடு அரசு ஒரு டாக்டிஸாக இப்போ கையாளுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம். நீங்கள் மத்திய அரசாங்கத்தை ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஆனால் பாயிண்டடாக சொல்கிறாங்கல்ல, இப்போ 10% குறையுது அப்படிங்கிறத மாநில அரசாங்கமாக நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்க, வரும்போது அப்போ மாநில அரசுக்கான நிதிச்சுமை கூடுதல், அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை, பல்வேறு தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கல, அதனால நாங்கள் சேலரி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து நீங்கள்